ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ். how you how are you guys are feeling right now? எஸ், நம்ம லைவ் வந்தாச்சு. குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஸோ டே 2 செஷன், 7 days boot camp. எஸ், குட் ஈவினிங், குட் ஈவினிங் டு ஆல். சனிக்கிழமை உங்களுடைய கெரியருக்காக ஒரு 1 hour உங்க கெரியருக்காக ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். சாட்டர்டே வந்து எனக்காக, உங்களுக்காக இந்த செஷன் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாயின் பண்ண உடனே வி வில் ஸ்டார்ட். எஸ், குட் ஈவினிங், குட் ஈவினிங் ஆல். எஸ். ஸோ டே 1 செஷன் எப்படி போச்சு? அதனுடைய கியூரியாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு மிகப்பெரிய செஷன் ஆக்சுவலா. ஓகே, பயங்கரமான செஷன் இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து அதாவது இங்கே இருக்கலாமா இல்ல துபாய் பக்கம் போலாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நம்ம யூஐ யூஎக்ஸ் டிசைன் படிக்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவு பண்ண போற ஒரு செஷன் தான் இந்த செஷன். ஓகே, இந்த செஷனை மிஸ் பண்ணாத, ஐ மீன் இந்த செஷனை வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நான் கெரியர்ல யூஐ யூஎக்ஸ் டிசைன் படிக்கலாமா படிக்க வேணாவா, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. எஸ். யாராருக்கெல்லாம் லாஸ்ட் செஷன் சூப்பரா ஃபீல் பண்ணீங்களோ ப்ளீஸ் கிவ் யுவர் தம்ஸ் அப். அண்ட் எஸ், ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்க முடியும். ஸோ அதனால போரிங்காக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு கியூரியஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எஸ். ஓகே. ஓகே. எஸ், ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட். ஓகே. ஓகே. எஸ். ஸோ டிகிரி முடிக்கல, டிகிரி முடிச்சுட்டேன். டிகிரி கதையெல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கில், என்னென்ன ஸ்கில்லாம் உங்களுக்கு இருக்கு? இங்கிலீஷ் பேசுவீங்களா? டிகிரி முடிக்கலன்னு சொல்றீங்க, இங்கிலீஷ் பேசுவீங்களா? அது போதும்.
ஓகே, இங்கிலீஷ் பேசுனா யூ கேன் ஃபிட் இன் டு ஐடி ஆர்கனைசேஷன். இங்கிலீஷ் பேசுவீங்களா? அப்படி இங்கிலீஷ் பேச தெரியலனா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வாங்க. ஓகேவா? ஐடில போயிட்டு டிகிரியே இல்லாம ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கும் ஐடில ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒர்க் பண்ணாம இல்ல. ஓகே, பீப்புள் ஆர் ஒர்க்கிங். மேட்டர் என்ன தெரியுமா? ஒரு லாங்குவேஜ் தெரியணும் உங்களுக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஃபிட். எப்படியோ ஒரு விஷயத்த முடிச்சு எப்படியாவது போயிடலாம். ஏன்னா டிகிரி இருந்ததுன்னா ஏதாவது தத்தி தர மாதிரி உள்ள தூக்கி போட்டு அப்படியே நான் போய் உள்ள போய் கத்துக்கலாம். அப்போ இங்கிலீஷ்ன்றது வந்து ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு சப்ஜெக்ட் ஃபார் பிசினஸ் பீப்புள், ஃபார் எனி ஆர்கனைசேஷன் பீப்புள். ஸோ அதனால லேர்ன் ப்ராப்பர் இங்கிலீஷ். ஓகே, இதை பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா யூ கேன் ஃபிட் இன் டு ஐடி. ஆஸ் வெல் அஸ் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஓகே, எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஸ்டார்ட் அப்படியே சொல்லிட்டு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னிலேருந்து எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஷேர் பண்ணப்படும். அட்டண்டன்ஸ்க்கு இந்த எண்டு செஷனோட எண்டில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் எல்லாரும் ரெகுலர் அட்டன் பண்ணுங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ தேங்க்யூ கைஸ். ஸ்டார்ட் டைப் பண்ணுங்க. வில் ஸ்டார்ட் நவ். ஸோ இன்னைக்கு என்ன செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கம்ப்ளீட்டட் பிஏ இங்கிலீஷ். எஸ், பிஏ இங்கிலீஷ் நீங்க வந்து யூஎக்ஸ் ரைட்டரா மாறலாம். நீங்க பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் பி யூஎக்ஸ் ரைட்டர். ஓகே, சி தேர் வாஸ் அ வேரியஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நேற்று, சாரி லாஸ்ட் கிளாஸ். அதுல ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஐ மீன் கண்டென்ட் யூஎக்ஸ் ரைட்டர் சொல்லுவாங்க. அந்த யூஎக்ஸ் ரைட்டர் ரோலுக்கு யூ கேன் ஃபிட். பிஏ இங்கிலீஷ் படிச்சவங்க கண்டிப்பா உள்ள போக முடியும். நீங்க அதுக்கான ஃபோக்கஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா யூ வில் கெட் அ ஜாப். பிஏ இங்கிலீஷ் முடிச்சவங்க சி எல்லாருமே யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆக முடியும். இட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல். ஒன்லி ஒன் திங், நீங்க விஷுவல்ல ஸ்ட்ராங்கா, சைக்காலஜில ஸ்ட்ராங்கா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா, ஓகே, இப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். பிசினஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கூட நீங்க யூஐ யூஎக்ஸ் குள்ள வரலாம். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ எனக்கு வந்து எந்த ரோலுக்கு நீங்க ஃபிட் ஆவீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் இட். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பிகாம் யூ கேன் ஃபிட் இன் டு எனி ரோல். ஃபின்டெக், ஃபினான்ஸ், பேங்கிங் செக்டர்ல டிசைனரா போயிடுங்க. ஓகே, யூ கேன் அப்ளை ஃபார் தட். பேங்கிங் செக்டர்ல யூ கேன் பி டிசைனர். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகேப்பா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு இந்த எண்டு செஷன்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஹவ் கேம் அண்ட் அட்டெண்டிங் டுடே செஷன். உங்களுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஏதாவது சொல்லிட்டு கூட நீங்க லீவ் போட்டிருக்கலாம். பட் உங்களோட கெரியருக்காக நீங்க உள்ள வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வில் ஸ்டார்ட் நவ். ஸோ ஹூ இஸ் யூஐ யூஎக்ஸ் டிசைனர்? ஓகே, அப்படின்றது தான் படிக்க போறோம். அதாவது இன்னைக்கு வந்து என்னன்னா ரோல்னா, அதாவது யூஐ யூஎக்ஸ் டிசைனரோட ரோல் என்ன, அதை பத்தினா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம நீங்க பார்க்க போறோம். ஓகே, வாட் வி ஆர் கோயிங் டு சி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ல ரொம்ப நிறைய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கப்பா. அந்த வேர்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது யூஎக்ஸ் அப்படின்றது யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ், யூஐ அப்படின்றது யூசருடைய இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ யூஎக்ஸ்ல யூசர் சைக்காலஜி ரொம்ப முக்கியம், யூஎக்ஸ் மெத்தடாலஜிஸ் ரொம்ப முக்கியம், யூஎக்ஸ் டூல்ஸ் ரொம்ப முக்கியம், யூஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, டிசைன் ப்ராசஸ், டிசைன் ரிசர்ச், இன்க்ளூசிவ் டிசைன், மென்டல் மாடல், எம்பதி மேப்பிங், and accessibility, user research, user interview, user journey, user persona, affinity diagram, UX micro copy, gamification, UX deliverables.
இதெல்லாம் ஏன் ப்ரோ எங்களுக்கு இப்பயே சொல்றீங்க? நானும் சப்ஜெக்ட் குள்ளேயே போகலையே. இதெல்லாம் நீங்க ஏன் இப்போ வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். கைஸ், ஒன்லி ஒன் திங். இங்க இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அப்பதான் சப்ஜெக்ட் உங்களுக்கு பெட்டரா புரியும். ஓகே. ஸோ யூஎக்ஸ் யூஐ அப்படின்றதுல யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சைக்காலஜி, அதுக்கப்புறம் மெத்தட்ஸ், டூல்ஸ் நிறைய இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க? யூஎக்ஸ் டூல்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி யூஎக்ஸ் டூல்ஸ் ஃபார் யூ? சொல்லுங்க கைஸ். யூஎக்ஸ் டூல்ஸ்னா என்னென்ன டூல்ஸ்லாம் சொல்லுவீங்க? டைப் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச யூஎக்ஸ் டூல்ஸ். ஓகே, ஃபிக்மா. அடுத்து யூஎக்ஸ் டூல்ஸ். யூஎக்ஸ் டூல்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டூல். அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், ஃபிக்மா, ஓகே, போட்டோஷாப். அப்புறம் கமான் கைஸ் டைப் பண்ணுங்க. போட்டோஷாப். ஓகே, அப்புறம் ஏ அண்ட் அடோப் எக்ஸ்டி. ஓகே, அடோப் எக்ஸ்டி. ஓகே, வேற இன்டிசைனா ஐடி. ஓகே, வேற ஃபிக்மா, ஸ்கெட்ச், அடோப் எக்ஸ்டி. ஓகே, எனி அதர் எக்ஸாம்பிள்ஸ்? ஓகே, அடோப், ஃபிக்மா, ஸ்கெட்ச். ஓகே, ஃபிக்மா. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் கைஸ், தேங்க்யூ. இங்க தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்றீங்க. ஸோ யூஎக்ஸ் டூல்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஃபிக்மா, எக்ஸ்டி, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் கிடையாது. யூஎக்ஸ் டூல்ஸ்ன்றது செப்பரேட். யூஎக்ஸ்ல டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஆல்ரெடி இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? எஸ், யூஎக்ஸ் டூல்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, யூஎக்ஸ் டூல்ஸ்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி அடோப் எக்ஸ்டி படிச்சா போதும், அடோப் ஃபிக்மா சாரி ஃபிக்மா படிச்சா போதும், போட்டோஷாப் படிச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. யூஎக்ஸ்ன்றது மெத்தட். நல்லா புரிஞ்சுக்கங்க கைஸ். யூஎக்ஸ் இஸ் அ மெத்தட. ஓகேவா? யூஎக்ஸ்குள்ள நிறைய டூல்ஸ் இருக்கு. என்னென்ன டூல்ஸ் இருக்கு? நான் இப்ப சொன்ன பாருங்க. பர்சோனா, அஃபினிட்டி மேப், ஓகே, அஃபினிட்டி டயக்ராம், யூசர் ஜர்னி மேப், யூசர் எக்கோசிஸ்டம் மேப், யூசர் ரிசர்ச் மெத்தடாலஜி. தீஸ் ஆர் தி டூல்ஸ் அண்ட் மெத்தடாலஜி யூஎக்ஸ்ல யூஸ் பண்றது. நம்ம எல்லாரையும் வந்து டூல்ஸ் வந்து ஃபிக்மா, எக்ஸ்டி அப்படி சொல்றாங்க. தட்ஸ் a ராங் திங். யூஐக்கு மட்டும்தான் எக்ஸ்டி, ஃபிக்மா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க யூஸ் பண்றீங்க. புரிஞ்சுதா? ஸோ யூஎக்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ற டூல் என்னது? இந்த யூஎக்ஸ் மெத்தட்ஸ், யூஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, டிசைன் சிஸ்டம், டிசைன் ப்ராசஸ், யூஎக்ஸ் மெத்தடாலஜி, அஃபினிட்டி மேப், யூசர் பர்சோனா, யூசர் ஜர்னி. தீஸ் ஆர் தி டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ யூஎக்ஸ் டூல்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் திங். யூஐன்றது தான் அடோப் எக்ஸ்டி, ஃபிக்மா, ஸ்கெட்ச், பால்சமிக், மீரோ போர்டு. இதெல்லாம் இதுக்கு விஷுவல் லாங்குவேஜுக்காக யூஸ் பண்றது, விஷுவல் பர்ஸ்பெக்டிவாக யூஸ் பண்றது. ஸோ யூஎக்ஸ் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் போது யூ நீட் டு கிளியர்லி டிஃபைன் தட் யூசர் மெத்தட்ஸ், அதாவது ரிசர்ச் மெத்தடாலஜி. இந்த டூல்ஸ் சொன்ன இல்லையா, அதாவது இங்க மெத்தட் இருக்கு. சில மெத்தட் யூசரை இன்டர்வியூ பண்றது ஒரு மெத்தடு, ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ பண்றது ஒரு மெத்தடு, ஃபீல்ட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, அதாவது கள ஆய்வுன்னு சொல்லுவாங்க. நேர்ல போய் விசாரிக்கிறது, நேர்ல போயிட்டு ஆய்வு பண்றது, ரிசர்ச் பண்றது. இதுக்கு பேரு ரிசர்ச் மெத்தடாலஜி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூசர் பர்சோனா அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட், அது ஒரு டூல். யூசர் ஜர்னி மேப்ன்றது ஒரு டூல். யூசர் எமோஷனல் கிராஃப்ன்றது ஒரு டூல். நோட் புக் உங்க கையில இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் நோட் புக் எடுத்து எழுதிக்கங்கன்னு சொல்லிட்டு. தயவுசெய்து நோட் புக் இருந்தால் எழுதிக்கிங்க. ஓகே, திஸ் அண்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். ஸோ அப்போ யூஎக்ஸ் டூல்ஸ்ன்றது இப்போ என்னன்னு தெரிஞ்சதா கிளியரா? ஸோ யூஎக்ஸ்ன்றது நிறைய டூல்ஸ் இருக்கு. யூஐக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அடோப் எக்ஸ்டி, ஃபிக்மா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸ்கெட்ச் இந்த மாதிரியான விஷயங்கள். யூஎக்ஸுக்கு பால்சமிக், மீரோ போர்டு, ஃபிக்ஜாம் இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய
யூஎக்ஸ்க்காக யூஸ் பண்ற டூல்ஸ். அதாவது இங்க கிடைச்சிருக்கிற டேட்டா எல்லாத்தையும் டேஞ்சபிள் மெட்டீரியலா மாத்துறதுக்காக பயன்படுத்துறது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? காட் இட்? ஸோ யூஎக்ஸ் டூல்ஸ்ன்றது சில மெத்தடாலஜின்றதுலாம் நீங்க நினைக்கிற மாதிரி அடோப் எக்ஸ்டி ஃபிக்மாலாம் கிடையாது. ஓகே, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஸோ யூசர்ஸ் டெஸ்டிங்க்கு சில டூல்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூசரை பெட்டரா அவங்களோட பிஹேவியர் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு சில மெத்தடாலஜிஸ் இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்டான டூல்ஸ் அண்ட் மெத்தடாலஜி இருக்கு யூஎக்ஸுக்கு. நிறைய பேருக்கே இந்த தெளிவு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கும். ப்ரோ இன்னைக்கு தான் ப்ரோ இந்த விஷயத்த நான் எனக்கு கேள்விப்படுறேன் அப்படின்றவங்க மீ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ யூஎக்ஸ் பீப்புள் வில் யூஸ் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஆனால் அந்த டூலுக்கு பேர் வேற, மெத்தடுக்கு பேர் வேற. ஓகே, புரிஞ்சுதா? அது எல்லாமே ப்ராசஸ். யூஐல யூஸ் பண்ற டூல் தான் ஃபிக்மா, எக்ஸ்டி, ஸ்கெட்சு, அடோ போட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டர். இதெல்லாம் விஷுவல் லாங்குவேஜுக்காக யூஸ் பண்றது. ஸோ இந்த ஃபிக்மா எக்ஸ்டிலாம் மூணாவது ப்ராசஸ். அதாவது ரிசர்ச் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்றது, மூணாவது ஐடியேஷன், நாலாவது தான் ப்ரோட்டோடைப்பிங். ஸோ இந்த ப்ரோட்டோடைப்பிங்ன்றது நாலாவது செக்மெண்ட் ஆஃப் த யூஎக்ஸ் ப்ராசஸ், த டிசைன் ப்ராசஸ். ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மீ மீ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்குதான் ப்ரோ இந்த விஷயத்த நான் லேர்ன் பண்ணிருக்கேன் புதுசா அப்படின்றவங்களாம் மீ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் அ கிளாரிட்டி ஃபார் யூ கைஸ். இதெல்லாம் ஒரு கிளாரிட்டிக்காக தான் நீங்க படிக்கிறீங்க. ஓகே, சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஐ. யூஐன்றது யூசர் இன்டர்ஃபேஸ். ஒரு ஹியூமனும் ஒரு மிஷினும் ஒரு சிஸ்டமும் கனெக்ட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த இன்டர்ஃபேஸ் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங், அதுதான் இந்த விஷுவல் லாங்குவேஜ். ஓகே, விஷுவல் டிசைன். ஓகே, டிசைன் சிஸ்டம், கிரிட்ஸ், ஓகே, ஐகான்ஸ், டைப்போகிராஃபி, ஆப்போடைய டிசைன், இன்ட்ராக்ஷன் டிசைன். ஓகே, இந்த யூரியாஸ்டிக் எவாலுவேஷன், இது எல்லாமே ப்ராசஸ். அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதா? ஸோ விஷுவல் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூசருக்கு ஒரு மொபைல் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், ஒரு வெப் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், ஒரு டெஸ்க்டாப் ஆப் எப்படி இருக்கணும், ஒரு ஏடிஎம் மிஷின் எப்படி இருக்கணும்ன்றத டிசைன் பண்றதுக்கு பேர் தான் யூஐ டிசைன் சொல்லுவாங்க. யூஐ டிசைனுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் வரும் ப்ரோ, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ யூஐ அண்ட் யூஎக்ஸ்ல நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணலன்னா நோட் பண்ணிக்கிங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தரா பார்க்க போறோம். ஓகே, ஸோ யூஐ அப்படின்றது யூசர் இன்டர்ஃபேஸ். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கிரீன்ஸ், அதாவது ஃபைனல் மார்க்அப்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் எலமெண்ட்ஸ், ஓவரால் லேஅவுட் அண்ட் ஐகானோகிராஃபி, டைப்போகிராஃபி, இந்த மாதிரி என்டையர் ஒரு டிசைன் சிஸ்டத்தை பில்ட் பண்றது உங்களுக்கு பேர் தான் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர் சொல்லுவாங்க. ப்ரோ எனக்கு வந்து இது புரியுது, ஆனா எனக்கு காட்டி ஏதாவது எக்ஸாம்பிளோட எடுங்க ப்ரோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்காகவே சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், ஷோ பண்றேன். ஓகே, டிசைன் சிஸ்டம். யாராருக்கெல்லாம் தெரியும் டிசைன் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு? டிசைன் சிஸ்டம் தெரிஞ்சவங்களாம் எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். டிசைன் சிஸ்டம் எனக்கு தெரியும் ப்ரோ, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றவங்க எஸ் போடுங்க. தெரியாது அப்படின்றவங்க நோ போடுங்க கமெண்ட்ல, சாட்ல. ஓகே, உங்களுக்காகவே ஒரு டிசைன் சிஸ்டம் எடுத்து வச்சிருக்கேன். iOS ஓட டிசைன் சிஸ்டம். யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர் என்னதான் ப்ரோ பண்ணுவாங்க, நீங்க எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? போரிங்கா ஃபீல் பண்றீங்க இல்லையா சில பேரு? அவங்க எல்லாருக்கும் தான் இந்த போரிங் செஷனா இருக்காம கொஞ்சம் இன்டராக்டிவா எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் சிஸ்டத்துக்கு எப்படி இருக்கணும், அதோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு ஆக்ஷன் சீட்ல இருந்து
அதாவது ஆக்ஷன் ஷீட்டு, பாப்அப், உங்க மொபைல்ல வர எல்லா விதமான ஸ்கிரீன்ஸையுமே ரெடி பண்ணி முன்னாடியே வச்சிருவாங்கப்பா. அவங்களோட வேலை என்ன தெரியுமா? அவங்களோட வேலை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ப்ரீ டிஃபைன்டா ரெடி பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட வேலை. ஓகே. ஆக்டிவிட்டி நீ எப்படி பாக்குற, அதுக்கான டேட்டாவை எப்படி டிசைன் பண்றது, ஓகே, அதுக்கான எலமெண்ட், அலர்ட் எப்படி செட் பண்ணணும், ஓகேவா, அலர்ட் எப்படி வரணும், ஐபோன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது ஐபோன் டிசைன், ஓகே, அதுக்கான டிசைன்ஸ் இதெல்லாம் எடிட்டபிள் ஃபார்மேட், என்னால எடிட் பண்ண முடியும். இந்த ஆக்ஷனுக்கு பதிலா என்னால மாத்த முடியும் ஃபாண்ட் அப்டேட் பண்ணிட்டா. ஓகே. அதுக்கப்புறம் ஆப் ஐகான், கலரு, ஓகே, ஃபேஸ் ஐடி, கீபோர்டு, லிஸ்ட், மெனு, எங்க என்ன வேணும் உங்களுக்கு உங்க மொபைல் போன்ல இருக்கிற ஏ டு இசட் இங்க இருக்கு. இது எல்லாத்தையும் யார் ப்ரோ டிசைன் பண்ணது? எந்த பர்சன் டிசைன் பண்ணார் ப்ரோ அப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இது எல்லாம் டிசைன் பண்ணது யூஐ டிசைனர் சொல்லுவேன். யூஐ டிசைனருக்கு என்ன வேலை? டிசைன் சிஸ்டத்தை பில்ட் பண்றது ஒரு முக்கியமான வேலை. டிசைன் சிஸ்டம்னா என்ன ப்ரோ? டிசைன் சிஸ்டம்ன்றது உங்களுடைய மொபைல் ஆப்பை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றதுக்கு பேரு டிசைன் சிஸ்டம். ஒரு வீடை எப்படி நம்ம கட்டுறோமோ அதுக்கு ஜல்லி, மண்ணு, கல்லு, செங்கல் எல்லாம் தேவையோ அந்த மாதிரி உங்களோட ஆப்பை பில்ட் பண்றதுக்கு இது இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே டிஃபைன் பண்ணி வைக்கிறது. இதுக்கு பெயர் டிசைன் சிஸ்டம். எல்லா விதமான ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் எல்லா விஷயங்களும் இங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, டிஃபைன் பண்ணி வச்சிருவாங்க. ஸ்டேட்டஸ் பார் எப்படி இருக்கணும், என்னுடைய ஸ்டெப்பர் எப்படி இருக்கணும், என்னுடைய எலமெண்ட் எப்படி இருக்கணும், நான் டேப்ல பார்த்தா எப்படி இருக்கணும், ஆல் த திங்ஸ் வில் பி ஹைலைட்டட் ஹியர். எல்லாமே இங்க வந்துடும். இந்த டிசைன்ஸ் பண்றது யாரு? யூஐ டிசைனர், விஷுவல் டிசைனர். ஓகே. இப்போ யூஐ டிசைனை பத்தி எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா யூஐ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்பதான் ப்ரோ எனக்கு ஒரு யூஐ பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. யூஐ பத்தி எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. இப்போ நான் டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணா எனக்கு ஈஸியா ஒரு விஷயத்த பண்ண முடியும், ஒரு ஆப்பை பண்ண முடியும் அப்படின்னா முக்கியமான விஷயம் நீங்க என்ன பண்ணணும்? டிசைன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணணும். ஸோ யூஐ டிசைனருக்கு முக்கியமான தகுதி டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்றது. உங்ககிட்ட கேட்பாங்க, யூ கேன் கிரியேட் டிசைன் சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. எஸ் ஐ கேன் டூ. ஓகே, டிசைன் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு 10 எலமெண்ட் சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அது என்ன ப்ரோ 10 எலமெண்ட் அப்படின்னா அது வரைக்கும் பாருங்க தான்: லிஸ்ட், மெனு, கீபோர்டு, பிக்கரு, டேட் பிக்கரு, பாப் ஓவர்ஸ், பாப்அப் பட்டனு, ப்ராக்ரஸ் இண்டிகேஷனு, ஷீட்டு, சைட் பாரு. என்ன ப்ரோ பேர்ல எதை சொல்றீங்க? இதுக்கு பேர்லாம் உங்க மொபைல் ஆப்புக்கு எல்லாத்துக்கும் பேர் இருக்கு ப்ரோ. உங்களுடைய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பேர் இருக்கு ப்ரோ. இதுதான் அந்த கோடிங் தெரியணும்னு சொன்னது ப்ரோ. ஸோ கோடிங்ல லைட்டா இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும், தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் உங்களுடைய டீமுக்கு நீங்க யாரை ஷேர் பண்ண போறீங்க? உங்களோட டெவலப்மெண்ட் டீமுக்கு ஷேர் பண்ண போறீங்க. புரிஞ்சுதா? காட் இட்? யூஐ டிசைனர்னா இவங்க தான். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபைனல் அவுட்கம், அதாவது மொபைலோடைய ஃபைனல் ஸ்கிரீனை கொடுக்கறது தான் அவங்களோட வேலை. அது என்ன ப்ரோ ஃபைனல் ஸ்கிரீனு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ பாருங்க, இதான் எண்ட் ஸ்கிரீன். ஓகே, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட எண்ட் ஸ்கிரீனை டிஃபைன் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு பேரு யூஐ டிசைனர். ஓகே, இது வந்து ஃபைனல் ஸ்கிரீன். அதுவே எப்படி ப்ரோ அந்த மார்க்அப் ஸ்கிரீன்லாம் என்ன காட்டினது தான், கோடு கோடா இருக்கும், பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருக்கும். அதான் லோ ஃபெர்லிட்டி டிசைன். அது யார்கிட்ட இருந்து வரும்? அது வந்து யூஎக்ஸ் டிசைனர்ஸ் கிட்ட இருந்து வரும். அந்த பென்சில்ல கோடு போட்ட மாதிரி வருது இல்லையா, அது வந்து யூஎக்ஸ் டிசைனர். அவங்க டிசைன் பண்ண மாட்டாங்க. அதோட நம்ம கிட்ட வந்துடும். அது ரிசர்ச் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, யூசர் குரூப் யாரும் கண்டுபிடிப்பாங்க, யூசர் பர்சோனா கண்டுபிடிப்பாங்க, அவங்களோட ஜர்னி கண்டுபிடிப்பாங்க, ஆப்புக்கு தேவையான என்னென்ன ஃபீச்சர் வைக்கணும், எப்படி வைக்கணும்ன்றதை கண்டுபிடிப்பாங்க. ஃபைனலா போட்டு ஒரு லோ ஃபெர்லிட்டி டிசைனை கொடுத்துருவாங்க. அத யூஐ டிசைனர் எடுத்து என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணுவாரு. எப்படி டிசைன் பண்ணுவாரு? பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணுவாரு. கலர் கலரா போட்டு சூப்பரா பட்டன்லாம் வச்சு நல்லா
பக்காவா பார்க்கும்போது கலர்ஃபுல்லா இருக்கும். அதுவே நம்ம யூஎக்ஸ் டிசைன் என்ன பண்ணுவாங்க, இந்த இமேஜுக்கு பதிலா கோடு போட இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா போட்டு பெருக்கல் மார்க் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, இமேஜ்னு சொல்லிட்டு. சோ இதுதான் யூஐ யூஎக்ஸ் டிசைனுக்கு இருக்கிற வித்தியாசம். ஹோப் யூ கைஸ் ஆர் காட் கிளியர் கட் ஐடியா அபவுட் யூஐ. இங்க தான் டூல்ஸ் நீங்க என்னென்ன படிக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடோப் எக்ஸ்டி, ஸ்கெட்ச் ஆப், ஃபிக்மா, இந்த மாதிரி இன்னும் 10 15 ஆப் வந்துருச்சு. பட் மார்க்கெட்ல இன்னி வரை நிலைச்சு நிக்கிற ஒரே ஒரு ஆப்னு பாத்தீங்கன்னா அது ஃபிக்மா மட்டும்தான். ஸ்கெட்ச் ஆப்பும் இருக்குது, பட் அது வந்து மேக் இருந்தால் மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். XD உடைய டெவலப்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது அடோப் கம்பெனியே சொல்லிடுச்சு. இதுக்கு மேல நோ மோர் அடோப் XDயோட டெவலப்மெண்ட், இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ இப்போ ஃபிக்மா தான் குரோத்தில் போயிட்டு இருக்கிற ஒரு டூல். ஃபிக்மா மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா ப்ரோ? நோ ப்ரோ, நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ திஸ் இஸ் அ ஒன் ஸ்டெப். நீங்கள் ஃபிக்மா தெரியும்னா ஓகே, ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து யூஎக்ஸ் டிசைனர். ஓகே, யூஎக்ஸ் டிசைனர்ல யூஐ டிசைனர்லயே என்னென்ன மாதிரியான கோடிங் லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ப்ரோ இதுனா கோட்லாம் இல்லைன்னு சொன்னாங்க யூஐ யூஎக்ஸ், நீங்க என்ன ப்ரோ கோட்லாம் இருக்குன்னு சொல்றீங்க? ப்ரோ கோடு இல்லதான் ப்ரோ, நீங்க டெவலப் பண்ண மாட்டீங்க, பட் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேம்ஸ் ப்ரோ. இப்போ நான் சொன்ன டிவைடர், டூல் டிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டூலுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் படிச்சா மட்டும் தான் ப்ரோ உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது ப்ரோ. ஸோ அதனால அந்த டூல் டிப் பிளஸ் அந்த சிஎஸ்எஸ் அனிமேஷன் பண்ற போர்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. அதாவது கதை படிக்கிற மாதிரி படிச்சு தெரிஞ்சுக்கணும் பிரதர். அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் பிரதர். இது வந்து கோடிங் நாலேஜுக்கு. யூஐ டிசைனருடைய ஸ்டாண்டர்ட் படிக்கணும் பிரதர். அதாவது நீங்க பண்ண போற ஆப் வந்து மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் தான் இந்த உலகத்துல அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம். ஒன்னு ஆண்ட்ராய்டு, ஒன்னு ஐஓஎஸ், ஒன்னு விண்டோஸ். இதோடைய டிசைனோட ஸ்டாண்டர்டை தெரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் என்ன பிரதர்? உங்க ஓஎஸ் உடைய டிசைன் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும் பிரதர். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஐ டிசைனை நீங்க கரைச்சு குடிக்கணும் பிரதர். இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க கத்துக்கணும், அதான் விஷயம். கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் யூஐ டிசைன். ஸோ இப்போ என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இந்த யூஐ படிக்கிறதுக்கு? இந்த 3 டூலு, இது மேல இன்னும் நிறைய டூல் இருக்குது. அப்புறம் இந்த 3 ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஸ்டாண்டர்ட், ஐஓஎஸ் ஸ்டாண்டர்ட், விண்டோஸ் ஸ்டாண்டர்டு. அதாவது ஆண்ட்ராய்டுக்குள்ள 3 4 டிவைஸ் இருக்கு. மொபைல் போன் இருக்கு, டிவி இருக்கு, வாட்ச் OS இருக்கு. உங்க கார்ல போற மாதிரி அந்த இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அந்த கார்ல வந்து ஜிபிஎஸ் எல்லாம் காட்டுறது, சவுண்ட் சாங் கேட்கறது, இதெல்லாம் மொத்தம் 4 டிவைஸ்னு வச்சுங்க. ஐஓஎஸ்ல ஆப்பு, வெப்பு, மேக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு டிவி அப்படின்னு சொல்லிட்டு விஷன் ப்ரோ OSல இருந்து 7 டிவைஸ் வச்சிருக்காங்க மேக்ல, ஐ மீன் ஐஓஎஸ்ல. விண்டோஸ்ல என்னோட விண்டோஸ் லேப்டாப் ஒன்று, விண்டோஸ் போன் இருந்தது, அது போயிடுச்சு, அது அவ்வளோதான். இப்போ விண்டோஸ் OSலாம் எதுவும் கிடையாது ஃபார் மொபைல். பட் ரெஸ்பான்சிவ் டிசைனுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா விண்டோஸோடைய மொபைல் ஆப்ஸ் ஏதாவது, விண்டோஸோட ஆப் ஏதாவது இருந்ததுன்னா அதை மொபைலில் யூஸ் பண்ணுறது ரெஸ்பான்சிவ் டிசைன் தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதா? யூஐ பற்றி இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னென்ன பிளாட்ஃபார்முக்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ப்ரோ? அதை சொன்ன இல்லையா, வெப்பு, மொபைல் ஆப்பு, டேபு, டெஸ்க்டாப்பு, மேக் ஆப்பு, விண்டோஸ், ஸ்மார்ட் வாட்ச் இன்டர்ஃபேஸஸ், இது எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணுவாங்க ப்ரோ. ஓகே, ஸோ யூஐ டிசைனர் ஏற்கனவே சொன்னது தான். விஷுவல் டிசைன், டிசைன் சிஸ்டம், கிரிட், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இருந்தால் தான் ஒயர் ஃப்ரேம் போட முடியும். ஐகான்ஸ், டைப்போகிராஃபி, எம்டி ஸ்டேட். ஸ்டேட்ன்றது என்னன்னா உங்களோட ஆப்ல வந்து எப்பயாவது டேட்டா லோட் பண்ணும்போது டேட்டா இல்லைன்னா நோ டேட்டா ஃபவுண்ட்னு வருதா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி டேட்டான்னு சொல்லு, ஐ மீன் எம்டி ஸ்டேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஸ்டேட் சொல்லுவாங்க. சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் ஸ்டேட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு கட்டமான ஸ்டேட்ஸ் இருக்குது ஒரு மொபைல் ஆப்போடைய ஸ்கிரீன்ஸுக்கு. ப்ரோட்டோடைப்பிங், ஆப் டிசைன், இன்ட்ராக்ஷன் டிசைன், யூராஸ்டிக் எவல்யூஷன், இது எல்லாமே யூஐ டிசைனருடைய டெலிவரபிள்ஸ். ப்ரோ கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம்.
ப்ரோ கம்ப்ளீட் கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எஸ். கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கு ப்ரோ. யூஐ பத்தி எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இன்னைக்கான செஷன்ல வந்து நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ யூஐ டிசைனர் என்னெல்லாம் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு ப்ரோ. அடுத்து யூஎக்ஸ் பார்க்கணும் ப்ரோ. அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, நம்ம அடுத்து யூஎக்ஸ் பார்க்க போறோம். அடுத்து இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் ஷேர் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் சே எஸ். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேர்டை கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா டான் நார்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பர்சன். யார் ப்ரோ அந்த டான் நார்மன் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இஸ் அ அமெரிக்கன் சயின்டிஸ்ட். ஓகே, இஸ் அ அமெரிக்கன் சயின்டிஸ்ட். இவரு தான் யூஎக்ஸ் தந்தைன்னு சொல்றாங்கப்பா. யூஎக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப முக்கியம். அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? அதனால நான் உங்களுக்கு இவர் யாருன்னு சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப டொமைன் நாலேஜோட படிச்சிருக்கீங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் உங்களோட இண்டஸ்ட்ரியில. டான் நார்மன், அமெரிக்கன் ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபசர். He did a lot of courses. Sorry, he is doing a lot of researches and he written a lot of books actually. உங்க எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிங்கன்னு சொல்லிட்டு, நானுமே அதே சஜஷன் தான் சொல்லுவேன். இந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்க. உங்களுக்கு நிஜமாலுமே டிசைன் மேல சந்தோஷமா இருந்துச்சு, அதாவது படிக்கணும் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த புக்கை வாங்கி நீங்க படிக்கலாம். தாராளமா படிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான புக்கு. ஓகே. ஸோ இவரு தான் யுஎக்ஸ் இன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு, டான் நார்மன். ஓகே, தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? ஏன்னா டொமைன் நாலேஜ் வரணும் நம்மளுக்கு. இல்லைன்னா என்னப்பா இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால யுஎக்ஸை கண்டுபிடிச்சது டான் நார்மன். அந்த டேர்மை ஃபிகர் அவுட் பண்ணது டான் நார்மன். ஓகே. ஸோ இது என்ன ப்ரோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் ப்ரோ அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், அதாவது ஒரு பொருளோ இல்லை நீங்க ஒரு விஷயத்தையோ வியாபாரமோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அதை யூஸ் பண்ணணும், என்ஜாயபிளா ஃபீல் பண்ணணும், அதை ஈஸியா அக்சஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அதற்கு பெயர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது சிம்பிள். கன்சியூமர் இருக்காங்களா, உங்களுடைய ஆப் யூசர்ஸ் ஆர் உங்களுடைய சர்வீசஸ் அக்யூர் பண்றவங்க எந்த விதமான சங்கடமும் இல்லாம யூஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ற மாதிரி, அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்த் ஷேரிங்பா அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டை நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா அதற்கு பெயர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் சொல்லுவாங்க. இது மாதிரி இத்தனை ஆப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆப் இருக்கு சொல்றதுக்கு. மேட்ரிமோனியல் ஆப்ல லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா செலக்ட் ரிஜெக்ட். ஓகே. உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஷேர் பண்ணுற மாதிரி எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்து உங்கள் எல்லாரையும் யூஸ் பண்ண வைக்கிறாங்க. வாட்ஸ்அப்பு எமோஜிலாம் உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரோ இதெல்லாம் எப்படி ப்ரோ சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஹியர் த சீக்ரெட் இஸ் தே ஆர் பிளேயிங் வித் அவர் சைக்காலஜிக்கல் மைண்ட் செட். நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் செட்ல இருந்து யூசர் கிட்ட பேசுற மாதிரியான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி உங்க கூட கன்வே பண்ண வைக்கிறாங்க உங்களோட மிஷினை. நீங்க மொபைல் கூட லிட்டரலி யுவர் டாக்கிங் வித் த மிஷின் ரைட் நவ். இதான் உண்மை. யுஐ யுஎக்ஸ் டிசைன் படிக்கிறவங்களாம் இதான் உண்மை. சும்மாலாம் இன்னைக்கு யாரும் மொபைல் போனை வந்து 30 மணி நேரம் பாக்கெட்ல வச்சுன்னு சுத்தி இல்ல. பீப்புள், த யுஐ யுஎக்ஸ் டிசைனர்ஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் ஹியூமன் சைக்காலஜி. ஹியூமனோட சைக்காலஜி என்ன? அந்த மெசேஜ் கேட்ட உடனே டொயின்னு போய் கையை வச்சிருது. ஒரு வைப்ரேஷன் வந்தோடனே போதும், அவ்வளவுதான். ஸோ மனுஷன் கூட அந்த மிஷின் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, பேச ஆரம்பிக்குது. எப்படி? 3 விஷயம்: டச்சு, விஷுவலு, சவுண்டு. போனு கிட்ட இருந்து அதாவது ஸ்மெல் வராது, இல்லைன்னா வச்சுங்களேன் அதுலயே முடிச்சுட்டு இருப்பேன் நம்மள. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து விஷுவல், சவுண்டு அண்ட் டச் வைப்ரேஷன் இது மூலியமா தான் நம்மளுக்கு இன்னைக்கு மொபைல் வந்து கனெக்டட் இருக்கு. இந்த 3 சென்ஸும் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவன் மொபைல் போனுக்குள்ளே இருக்க மாட்டான். ஓகே. ஏதோ நல்ல வேலை ஸ்மெல் வராம போயிடுச்சு, இல்லைன்னா அதுலயும் வந்து நம்மள வந்து ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு ஃப்ரீக்ரன்ஸை கொடுக்குறா சொல்லிட்டு அடிச்சுட்டுருவானுங்க அதுல. எனிவே, அந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்தா கூட வரும், சொல்ல முடியாது. இன்வென்ஷன் ஆனா கூட ஆகும்.
மொபைல் போன்ல இருந்து ஃப்ரீகிரன்ஸ் வாசனை வர மாதிரி கூட வச்சிருவாங்க. 20 நாள் போச்சுன்னா. எனிவே அது ஒரு நியூ இன்வென்ஷனா இருக்கும் அப்படி பார்த்தா. ஓகே, இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயர் ஃப்ரேமிங், ப்ரோட்டோடைப்பிங், டெஸ்டிங், இன்ட்ராக்ஷன், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், டிசைன் அண்ட் அனலைசிஸ் அபவுட் தி ப்ராடக்ட். ஓகே, உங்க ப்ராடக்ட்டை லான்ச் பண்றதுக்கு முன்னாடில இருந்து ரிசர்ச் பண்ணி லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கூட உட்காந்து வேலை செய்வாங்க அந்த ப்ராடக்ட்ல. அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த லேர்ன் டிஃபைன்டுன்றது, இது யூஎக்ஸோட ப்ராசஸ். இந்த யூஎக்ஸ் ப்ராசஸ்ல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் லேர்ன்ல வந்து ட்ரிண்ட், ஓகே, டவுடைலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டர் ஏ அப்படி சொல்லிட்டு ஒரு சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பீப்புள் வேற ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாம் கம்பெனி டு கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? கம்பெனி டு கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? எஸ். ஸோ அடுத்து, ஓகே, ஸோ பேசிக்கலி இன் யூஎக்ஸ் டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது திங்க் ஃபீல் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ த ப்ராடக்ட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி பீப்புள் and it should be valuable, it should be accessible, it should be credible and desirable, and it should be usable as well as it's findable. மேக்ஸிமம் இந்த பேட்டர்ன்ல உங்களுடைய ஆப்ஸை டிசைன் பண்ணீங்கன்னா, இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு டிசைன் பண்ணீங்கன்னா, யுவர் ஆப் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு கண்டிப்பா ஒரு ஸ்டாண்டர்ட் குள்ள இருக்கும். ஓகே, ஸோ டிசைன் ப்ராசஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் உங்களுடைய டிசைன் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ப்ராஜெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஹூ இஸ் அவர் டார்கெட் ஆடியன்ஸ், வாட் இஸ் தேர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு அடுத்து அந்த யூசரை பத்தின ரிசர்ச். ஓகே, அண்ட் தென் தேர் டார்கெட் யூசர் அண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ், அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஐடியேஷன். ஸோ கிரியேட் பர்சோனா, அஃபினிட்டி மேப், எம்பத்தி மேப், திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் அனலைஸ். உங்களுடைய யூஎக்ஸ் டிசைன்ல முக்கியமான இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க, யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. So you want to mention this: understand, research, analyze, sketch, prototype and test. இதை மாற்றி கூட சொல்லுவாங்க. டிஃபைன், சாரி, எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப்பிங், டெஸ்டிங் கூட சொல்லுவாங்க. இதுக்கு பேரு டிசைன் திங்கிங். நோட் பண்ணிக்கிங்க கைஸ், டிசைன் திங்கிங். ஓகே, அண்ட் தென் ஸ்கெட்ச் அண்ட் ப்ரோட்டோடைப். இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனே வரப்போகுது. அதாவது உங்களுடைய மார்க்அப்ஸ், யூஐ டிசைன் இங்கே தான் வரப்போகுது. யூஎக்ஸ் டிசைனுடைய 4வது அண்ட் 3வது ஸ்டேஜில் தான் வருது. சரியா? அடுத்த டெஸ்டிங். நீங்க பண்ண டிசைனை ஒரே ஒரு டாஸ்க்கு 2 டிசைன் பண்ணி அதை யூசர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல எது ரொம்ப ஃபாஸ்டா யூஸ் பண்ண முடியுது அப்படி சொல்லிட்டு அந்த டெஸ்டிங் பேரு ஏபி டெஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல்வேறு விதமான டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ் இருக்கு யூஐ யூஎக்ஸ் டிசைன்ல. ஓகே, இதான் வயர் ஃப்ரேம். இது பேர் பேப்பர் ப்ரோட்டோடைப்பிங் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஐஃபைலிட்டி ஒன்று இருக்கு, அப்புறம் மார்க்அப்னு ஒன்று இருக்கு. என்ன ப்ரோ என்னென்னவோ சொல்றீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ற ஸ்கிரீனை. ஓகே, you will get some clarity on the wireframes also. Okay, wait பண்ணுங்க. ஓகே, wireframes தானே சொன்னேன். இப்போ ஐஃபைலிட்டி அப்படின்னு போடுறேன். ஓகே, ஐஃபைலிட்டி. ஐஃபைலிட்டி wireframe. எஸ். ஸோ ஐஃபைலிட்டி wireframes அப்படின்றது என்னன்னா ஃபைனல் ஸ்கிரீன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த லெஃப்ட்ல இருக்கு பாருங்க, இது பேர் லோ ஃபைலிட்டி, அதாவது லோ இன்ஃபர்மேஷன். ஐ ஃபைலிட்டி மீன்ஸ் ஐ இன்ஃபர்மேஷன், ஃபைனல் எண்ட் ஸ்கிரீன். இதுவே மொபைலுக்குள்ள வச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் மார்க்அப். இந்த மாதிரி மொபைல் ஸ்டில் அவுட் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் ஸ்கிரீனுக்குள்ள வச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் மார்க்அப் டிசைன். இது யாருக்கு ப்ரோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சென்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு டிசைன் பிடிக்கல சொல்றாங்க, வெறும் ஸ்க்ரீனை மட்டும் காட்டினீங்கன்னா
இப்படி காட்டினீங்கன்னா உங்களோட ஆளுங்களுக்கு பிடிக்குமா, டிசைன் இவங்களுக்கு பிடிக்குமா, யூசர்ஸ்க்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ ஐ மீன் உங்களோட ஸ்டேக் ஹோல்டருக்கு சொல்றேன்ப்பா. ஓகே, உங்ககிட்ட காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு தான் புரியாது இல்லையா. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஷில்ல விட்டு மாக்கப்ல வச்சு காட்டணும். இப்படி மாக்கப்ல பார்க்கும்போது, ஓ ஆப் நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, இந்த மாதிரியே பண்ணிடலாம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்காகவே மாக்கப்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மாக்கப்ஸ். இதுக்கு பேரு லோ ஃபைலிட்டி. இதுக்கு பேரு வந்து ஹேண்ட் ஹேண்ட் டிராயிங் ப்ரோட்டோடைப்பு. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லோ ஃபைலிட்டி. இது வந்து மிட் ஃபைலிட்டி. இது வந்து ஹை ஃபைலிட்டி. மிட்ன்றது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதிகமா அதிகமா இருக்கும், அதான் மிட். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டெலிவரபிள்ஸ் இருக்குப்பா யூஐ டிசைன்ல, யூஎக்ஸ் டிசைன்ல. புரிஞ்சுதா? இந்த ஒயர் ஃப்ரேம் மட்டும்தான் போட்டு கொடுப்பாங்க யாரு, யூஎக்ஸ் டிசைனர்ஸ். இந்த ஐ ஃபைலிட்லாம் யூஎக்ஸ் டிசைன் ஒர்க் பண்ண மாட்டாங்க, யூஐ டிசைனர் தான் ஒர்க் பண்ணுவாரு. புரிஞ்சுதா? என்ன ப்ரோ சொல்றீங்க? யூஐ யூஎக்ஸ் டிசைனர் தான் ரோல் ஹையர் பண்றாங்க. அப்போ நீங்க 2 பேரோட வேலையை சேர்த்து பண்றீங்கன்னு அர்த்தம் அந்த கம்பெனில. யூ ஆர் நாட் ஒன்லி கோயிங் டு ஒர்க் வித் ஒன் ரோல், யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் 2 ரோல்ஸ். யூஐஎக்ஸும் பண்ணணும், யூஐயும் பண்ண போறீங்க. அதான் மேக்ஸிமம் ரோல் இந்த நம்மளோட ஊர்ல ஹையர் பண்றது. நாட் ஒன்லி அபவுட் யூஐ. யூஐ மட்டும் தனியா ஹையர் பண்ண மாட்டாங்க. முன்னாடிலாம் ஹையர் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஹையர் பண்றது இல்ல. ஸோ யூனிட்டா ஹையர் ரெண்டுமே தெரிஞ்சவங்க தான். யூஎக்ஸும் தெரிஞ்சிருக்கணும், யூஐயும் தெரிஞ்சிருக்கணும். 2 பேரும் சேர்த்த மாதிரி ஹையர் பண்ணிட்டு ஒரே வேலையில ரெண்டு, ஒரே கல்லுல 2 மாங்கன்ற மாதிரி ஒரே பர்சன் கிட்ட 2 வேலையும் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்மளே டெவலப்பும் பண்ணி கொடுத்துட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபன் கைஸ். ஓகே, ஸோ யூஎக்ஸ் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஒயர் ஃப்ரேம் பத்தி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஒயர் ஃப்ரேம், ஜஸ்ட் டைப் ஒயர் ஃப்ரேம். ஓகே சூப்பர். ஒயர் ஃப்ரேம் பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு, வெரி குட். ஸோ ஏற்கனவே சொன்னதுதான் காமன் டெலிவரபிள் சைக்காலஜி, யூஎக்ஸ் மெத்தட்ஸ், ஸ்ட்ராட்டஜி, டிசைன் ப்ராசஸ் எல்லாமே. ஸோ யூ பீப்புள் ஆல்ரெடி நோட் இட் டவுன். ஓகே, முக்கியமான கட்டத்துக்கு நெருங்குவோம். எவ்வளவு ப்ரோ சேலரி வாங்கலாம்? யாராருக்கெல்லாம் இதுல டவுட் இருக்கு? உண்மையாலுமே சொல்லுங்க ப்ரோ, எனக்கு என்ன சேலரி கிடைக்கும்? சில பேர் 10,000ன்றாங்க, சில பேர் 20,000ன்றாங்க, சில பேர் 15,000ன்றாங்க. த ரியாலிட்டி சொல்லுங்க ப்ரோ, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன ப்ரோ இதுல? வாட் இஸ் மை சேலரி இன் யூஐ யூஎக்ஸ்? இந்த கியூரியாசிட்டி இருக்கா அவங்க எல்லாருக்கும்? இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் சேலரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவதுப்பா, சேலரி அப்படி சொல்லும்போது மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, பேசிக் சேலரி, ஓகே, யூ கேன் எக்ஸ்பெக்ட் மினிமம் 15 to 20K இன் சென்னை மார்க்கெட்.
சென்னையில நீங்க இது கிடைக்கும் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அண்ட் பெங்களூர் மார்க்கெட்ல மினிமம் 30 to 40K கன்ஃபார்ம் கிடைக்கும். கோயம்புத்தூர்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் சேம் லைக் சென்னை மார்க்கெட். ஓகே. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோமா? ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் சி தட் லைக் கிளாஸ் டோரு, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். இதுல நீங்களே கூட வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் ஆவரேஜ் பே ஃபார் வாட் இஸ் ஆவரேஜ் பே ஃபார் யூஐ யூஎக்ஸ் டிசைன் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதுல ஒன்றும் ஆம், பெரிய ரிசர்ச் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஃபார் யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்களே போட்டீங்கன்னா அவங்களே வந்து இது கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே. டிசைனர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்களே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நானே இப்பயே லைவ்ல உங்களுக்கு போட்டு காட்டுறேனே, பார்த்துக்கு தெரிஞ்சுக்குங்க ஒரு லைட்டா. ஓகே. எஸ். வாட் இஸ் ஆவரேஜ் பே ஃபார் யூஐ யூஎக்ஸ் டிசைன் நான் போட்டதுக்கு எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடிலேருந்து வந்திருக்கு. ஓகே. ஃப்ரெஷர் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணிடலாமா? ஃபார் யூஐ யூஎக்ஸ் டிசைன் போல ஃப்ரெஷர் யூஐ யூஎக்ஸ் டிசைன் போட்டுக்கணும். நான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டிலேருந்து நான் சொல்கிறேன். இது வந்து இன்டர்நெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. வெயிட் பண்ணுங்க. ஓகே. 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸுக்கு மினிமம் 3 lakhs பா. 3 lakhsனா யா சம்திங் லைக் அரௌண்ட் 16 to 17K டேக் ஹோமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே ஆவரேஜ் பே 1 இயருக்கு மேல, ஓகே, 1 to 9 yearsக்கு மேல போச்சுன்னா 7 lakhs கிட்ட வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது உங்க திறமை தான். எந்த கல்ல எந்த மாங்காய் மரத்துல அடிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு காசு. அமேசான் என்ற ஒரு மாங்காய் மரத்துல அடிச்சு நீங்க வேலையை கிளிக் கிளிக் பண்ணி கிராக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 6 LPAன்றது உங்களுக்கு சப்பையா கிடைச்சிரும். பெரிய கல் எடுத்து பெரிய மரத்தில் அடிச்சீங்கன்னா ஓகே. இல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனி போறேன், இல்ல வந்து ஒரு மீடியம் லெவல் என்டர்பிரைஸ் போறேன்னா மினிமம் 3 to 4 lakhs வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி. ஓகே. இப்போ கம்மிங் பேக் டு நம்மளுடைய இது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எதுனா நம்மளுக்குன்னு ஒரு சைட் இருக்கு இந்த மாதிரி படிக்கிறதுக்கெல்லாம். இந்த இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இருக்குது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல இருக்கிற ஸ்கிரீன்ஷாட் தான் இது நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ 1 year to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒரு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக் கூட இருக்கலாம். இப்போ எவ்வளோ செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா 3 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்க. 4 to 7 6 லட்ச ரூபா போட்டிருக்காங்களா, இது வந்து 7 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போதைக்கு 8 to 12 அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு 10 lakhs போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 9 years எக்ஸ்பீரியன்ஸு. நான் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்க? கமான் கைஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டியான டாஸ்க்கு. எனக்கு 9 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் 9 years. வாட் இஸ் மை salary? கேன் பீப்புள் கேன் எனி ஒன் கெஸ் தட்? பாண்டி. நீங்க பாண்டியா? சிறப்பு. பாண்டியில சேலரி வந்து பாத்தீங்கன்னா 18,000 வாங்கிட்டு இருக்காங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் இப்போதைக்கு. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 18,000 வாங்கிட்டு இருக்காங்க, பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. என்னோட சேலரி கெஸ் பண்ணுங்க guys. 95K, 1 lakh, 1.5 lakh, 9 LPA. நீங்களா பர் மந்த்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா இல்ல ஆனம் ஆனம் சேலரி சொல்றது இல்லையே? காவியரசு, அமைதி அமைதி. போன செஷன் அட்டன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? கம்பெனி நேம் என்ன? சொல்ற ஏகமூர்த்தி. எஸ். பிரியா 12 LPA. ஓகே. 10 LPA 1.4. ஓகே. சூப்பர் சூப்பர்.
உங்களுடைய கெஸ் கிட்டத்தட்ட நிறைய பேர் கரெக்டாகவே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ என்னுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட லாஸ்ட் மந்த் சேலரி. சாரி, மே மந்தோட சேலரி இதுதான். ஸோ தெரியுதா? ஸ்க்ரீன்ல ஜூம் பண்ணி காட்டவா? எஸ். 1,08,000 rupees மை மே மந்த் சேலரி. என்னுடைய growth எங்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8,000 2016 ஸ்டார்ட் பண்ண என்னோட ஜேர்னி 2023 எவ்வளோ ஆச்சு? 1 lakh ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? கவர்மெண்ட் ஸ்கூல் பையன், கம்யூனிகேஷன் வராது, கிராஃபிக் டிசைனிங், ஓகே, ரோல்ல இருந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனுக்குள்ள போய் ஒவ்வொரு கம்பெனிலையும் நானா போய் 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 நொந்து நூடுல்ஸ் ஆகி அடி வாங்கி, ஓகே, கம்யூனிகேஷன் வராத ஒரு பர்சனால 1 lakh rupees ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் எத்தனை? 2016 23, கிட்டத்தட்ட ஒரு 7 8 வருஷம் வச்சுங்க. இந்த டிரான்சிஷனை பண்ண முடியுதுன்னா இன்னைக்கு இருக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 3 வருஷத்துல 70K ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் நான் சொல்றது ஓல்டு பேட்டர்ன். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு சம்பளம் வந்து அப்பத்தி டைம்ல 8,000 நான் போனேன். இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட், என்னோட ஸ்டூடெண்ட் 1 year என்கிட்ட படிச்சுட்டு 1 year ஃபுல்லா ட்ரெயின் ஆயிட்டு இன்னைக்கு 30,000 சேலரி ஆகிட்டு இருக்காங்க சென்னையில. அதே 3 வருஷம் சென்னை அவங்களோட சேலரி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மினிமம் 50 to 60,000 இருக்கும். இந்த growth இருக்குல்ல, இப்ப நான் பண்ண growth, இதை நினைக்கும் போது 2016 8,000 போய் 1.8 வந்து நான் இப்பத்தி சேலரி வாங்குறேன். ஐ மீன் 1,08,000 சேலரி வாங்கும்போது நான் எந்த அளவுக்கு இதுல ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பேன் நீங்க ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஹவ் யூ ஆர் ஃபீலிங் இட்? உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்டால இவ்வளவு பாசிபிளா முடியுமா? எல்லாராலையும் முடியும். இஃப் ஐ கேன் டூ, எனி ஒன் கேன் டூ. சொல்றது புரிஞ்சுதா? இஃப் ஐ கேன் டூ, எனி ஒன் கேன் டூ. பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டான கைடன்ஸ், கரெக்டான மென்டார்ஷிப், கரெக்டான கோல், ஒரு 1 year ஆஃப் டெடிகேஷன், 6 month லேர்னிங், 6 month ஜாப் சர்ச். இது இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ அச்சீவ் திஸ் இன் வித்தின் 4 years ஆக்சுவலி. ஓகே, இது சும்மாலாம் இல்லை. நான் சென்னை 4 வருஷம் போய் அடின்னு வந்து நூடுல்ஸ் ஆகி படிச்சு நிறைய கோர்ஸ் பண்ணி நிறைய அப்கிரேட் ஆகி நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் அந்த ப்ராசஸ்க்குள்ள இருக்கிறேன். பட் ஆனா அதெல்லாம் உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். ஓகே, யூ கேன் ஆல்சோ டூ தட். பட் மேட்டர் என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்று மட்டும்தான். யூ வாண்ட் டு கிட்டத்தட்ட எஃபர்ட் போட கத்துக்கணும். ஓகே, எஃபர்ட் போட கத்துக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. எஸ், புரிஞ்சுதா? 29 யாகமூர்த்தி. எஸ், 29. இன்னைக்கு வரையும் இதெல்லாம் வந்து என் கூட படிச்சவங்க கூட நிறைய பேர் இந்த விஷயத்த அச்சீவ் பண்ணல. அதை நான் வந்து பெருமையா கூட சொல்லிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும், வேற யாரும் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க. நோ ஒன் கம் ஹியர் டு டூ மார்க்கெட்டிங் ஆர் ப்ரொமோஷன் ஃபார் யூ. யூ வாண்ட் டு டூ மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் ஃபார் யூ. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கார்பரேட்ல சர்வே பண்ணிக்கலாம். எனக்காக வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க பேசுவாங்கன்னா இங்க யாரும் பேச மாட்டாங்க, நம்ம தான் பேசிக்கணும். ஓகே, ஸோ ஹோப் இந்த செஷன்ல முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். எல்லா கம்பெனிலையும் யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு வேகன்சி போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுதியான ஆளா நீங்க இருக்கீங்களான்றது தான் முக்கியம். அதுக்கு தகுதியை உள்ளவரா நீங்க மாத்திக்கிறதுக்கு சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், மெத்தடாலஜி, ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. ஹெவி ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம், டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாம் இருந்தாதான் யூ கேன் கெட் இன் டு தி ஐடியோட அந்த கேட்டுக்குள்ளே போக முடியும். ஓகே, ஸோ படிக்கணும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரையும். ஓகே, படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்லாம் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. டிஜிட்டல் growth இன்னைக்கு வந்து அவ்வளோ பயங்கரமா இருக்குது. நிறைய ஏஐ மெத்தடாலஜி டூல்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால எப்படிலாம் நான் வந்து டிசைனர் ஆகலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னதுதான். யூ கேன் லேர்ன் ஃப்ரம் மெனி. செல்ஃபா படிக்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம். அதாவது என்னுடைய முக்கியமான அட்வைஸ் டு யூ கைஸ்,
ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் படிங்க. இந்த சப்ஜெக்ட் தான் என்னுடைய உசுரு, வேற எதுவும் நான் பண்ண மாட்டேன், எனக்கு யூஐ யூஎக்ஸ் தான் வருது வருது, அந்த இன்ட்ரெஸ்ட் ரியலாவே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மட்டும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒரு 10 நாள இந்த யூஐ யூஎக்ஸ்க்காக போடுங்க. மண்டையில கொஞ்சமா ஏறுதான்னு பாருங்க. ஏறலன்னு நினைச்சீங்கன்னா ஏதோ சம்திங் இது நம்மளுக்கு சூட் ஆகாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. டெடிகேஷன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வருதான்னு பாருங்க. டோன்ட் கோ அண்ட் ஜாயின் எனி அகாடமி. தயவு செய்து சொல்றேன், தினமும் 10 பேர் எனக்கு பிங் பண்றாங்க, நான் அங்க படிச்சேன் இங்க படிச்சேன் அதுல சேர்ந்தேன் இதுல சேர்ந்தேன். ப்ரோ, டோன்ட் கோ அண்ட் ஜாயின் பிளைண்ட்லி. தயவு செய்து சொல்றேன், இங்கே போய் ஜாயின் பண்ணாதீங்க. ஈவன் என் அகாடமில கூட ஜாயின் பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கோ ஃபார் நெக்ஸ்ட் லெவல். யூடியூப் இருக்கு, ஃப்ரீயா கோர்சஸ் இருக்கு. 15 நாள் வந்து நான் ஃப்ரீயா கோர்ஸ் எடுக்கிறேன். 7 days பூட் கேம்ப் இருக்குது. இந்த மாதிரி கிடைக்கிற ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அக்வேர் பண்ண ஆரம்பிங்க. உண்மையாலுமே உங்களுக்கு வந்து தெம்பு இருக்கு, இதுல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கு, எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு, என்னால ஒரு 6 மாசம் இதுக்காக ஒதுக்கி படிக்க முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் லெவல். என்னடா மனுஷன் ஏதாவது பிச்சு கிச்சு போடுவார் பாத்தீங்களா? எந்த பிச்சும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க. ஓகே, சோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். கேன் யூ சஜஸ்ட் யூடியூப் சேனல்? மிஸ்டர் ஆரோ இஸ் ஒன் ஆஃப் த யூடியூப் சேனல். ஓகே, என்னுடைய சேனல் தான் அது. அதுக்கப்புறம் வேற எங்க சேனல் படிக்கலாம்னா தௌஃபிக் ப்ரோ இருக்கிறாரு. ஓகே, யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தௌஃபிக் ப்ரோ. அப்புறம் வேற யாருக்கிட்ட படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரணி இஸ் தேர். அப்புறம் வந்து சப்போஸ் வெளியில இன்னும் ஃபாரின் ஆத்தர்லாம் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, சாரி ஃபாரின் கிரியேட்டர்ஸ்லாம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா புனித் சாவ்லான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நார்த் இந்தியன். ஓகேவா? எஸ், இந்த 3 சேனல் தான் எனக்கு தெரிஞ்ச சேனல். எப்படி இருந்தது இன்னைக்கு செஷன்? இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு? கமான் கைஸ், ஐம் கியூரியஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். என்னோட எனர்ஜி எல்லாம் போட்டு இன்னைக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். கான்வெகேஷன் வேற போச்சு இன்னைக்கு. எங்களோட அகாடமில இன்னைக்கு கான்வெகேஷன் முடிச்சிட்டு ஐ கேம் நவ் அண்ட் ஐம் டேக்கிங் அ கிளாஸ் வித் எனர்ஜெட்டிக்கல் லெவல். ஹவு பீப்புள் ஆர் எனர்ஜி ரைட் நவ்? நீங்க எல்லாம் எவ்வளவு எனர்ஜியோட இருக்கிறீங்க? கமான் கைஸ், சொல்லுங்க. உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் நான், வித்தவுட் கெட்டிங் சிங்கிள் பென்னி. கரெக்டா? நான் இந்த 1 hour எப்படி வேணா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். கரெக்டா இல்லையா? எஸ். ஹவ் வாஸ் த செஷன் கைஸ்? கமான் கமான், ஐம் லுக்கிங் ஃபார் அ ஃபீட்பேக். இந்த மாதிரி ஃபீட்பேக் எடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். வாழ்க்கைய வந்து உங்களுக்காக ஒரு 1 hour எப்பயுமே டெடிகேட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். கமான் கைஸ், சொல்லுங்க. இன்னைக்கு செஷன் எப்படி இருந்தது? உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்தாதான் என்னால அடுத்த லெவலுக்கு எடுக்க முடியும். வாங்க, சொல்லுங்க. ஓகே, சோ உங்களோட அருமையான ஃபீட்பேக்க எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, சோ கிட்டத்தட்ட 73 people ஆர் வாட்சிங் ரைட் நவ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அகாடமியோடைய ரிவ்யூ பேஜ். இஃப் யூ பீப்புள் ஆர் ஓகே, திஸ் கை இஸ் டூயிங் வெல், இவங்க ஏதோ பண்றாங்கயா, இவங்க பண்றது ஏதோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குதுயா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிவ்யூ போட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வர அடுத்த பீப்புளும் படிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்த, அதாவது உங்களுடைய ஃபீட்பேக்கா இந்த ஃபார்ம்ல, ஐ மீன் இந்த கூகுள் ரிவ்யூல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் டூ ரிவ்யூ ஃபார் அஸ், தட் வில் கிவ்
குட் ஃபீல் ஃபார் மீ அண்ட் மை டீம். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஒரு பிபிடி ஒரு 1 ஹவர் ரெடி பண்ணி, ஓகே, ஒரு 1 ஹவர் ரெடி பண்ணி கரெக்டான டைமுக்கு லைவ் வந்து உங்ககிட்ட பேசி எனர்ஜெட்டிக்கா உங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி, ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்றதுக்கு பின்னாடி எங்க டீம் தான் ரொம்ப முக்கியம். அந்த டீமுக்கான ஒரு கிரெடிட் தான் நான் இப்போ கேட்கறது. ஸோ ப்ளீஸ் கிவ் அ ரிவ்யூ ஃபார் அஸ். அந்த லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கிவ் அ லிங்க். எஸ். இதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து அட்டண்டன்ஸ் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்க அப்படியே போட்டு போயிடலாம். எஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் ஃபீட்பேக். ஸோ அட்டண்டன்ஸ் லிங்க் பேஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் கிவ் யுவர் அட்டண்டன்ஸ் ஹியர். ஓகேவா? ஸோ உங்க அட்டண்டன்ஸ் எல்லாத்தையும் இதில் போடுங்க. எஸ், நாளைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பயங்கரமா இருக்கும். பயங்கரமா சும்மா அப்படியே தக தக தகன்னு இருக்கும் நாளைக்கு. ஸோ இட்ஸ் பீன் அ பிக் ஃபன் ஃபார் டுமாரோ. நீங்க எல்லாரும் நல்லா 6 சாரி 8 o'clock 8:30 போல ரெடி ஆயிடுங்க. கரெக்டா வந்து உட்காந்துருங்க. ஓகே, டோன்ட் வேஸ்ட் தட் டைம். இன்னைக்கு வராதவங்க எல்லாம் மிகப்பெரிய லாஸ் அவங்களோட லைஃப்லயும் அவங்களோட கெரியர்லயும். ஓகே. எஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். டெஃபினட்டா உங்க எல்லாரையும் மறுபடியும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்லயோ இல்ல ஒரு மீட்டப்லயோ சந்திக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ யூ பீப்புள் வில் கெட் அ குட் டிசர்வ் அ குட் கெரியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்டர் HR நவீன் அண்ட் டிமென்டி அகாடமி. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க இங்க அட்டன் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. பாய்.